ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஃபேமிலி டே மே 15. ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என் பர்த்டேக்கு வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா வந்து 19 கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். 4 பார்ட்டாக போட்டிருந்தேன். அந்த 4 பார்ட்டு எண்டில் வந்துட்டு எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நான் என்ன பேசணும்னு நினைக்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ வந்துட்டு அதை என்னால் ஷேர் பண்ணவே முடியல. சரி, இன்னைக்கு எப்படியாவது நம்ம போட்டே ஆகணும். ஒரே கல்லில் 2 மாங்கா அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ 2 விஷயத்தையும் நம்ம பேசிடலாம். இன்னைக்கு ஃபேமிலி டே வரீங்களா, சரி இதையும் பேசிடலாம் அதையும் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிடலான் இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியை பற்றி அதாவது ஃபேமிலி டே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்குமே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸ் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி யாருமே எதுவுமே போடவே கிடையாது. நான் வந்துட்டு யதார்த்தமாக வந்துட்டு நான் ஒரு நாள் யோசித்தேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, சிப்ளிங்ஸ் டே, பிரதர்ஸ் டே இவ்வளோ டேஸ் இருக்கே, நம்ம ஃபேமிலி டேன்னு ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் யோசித்தேன். அதுக்கப்புறம் சரி நம்ம கூகுளில் சர்ச் பண்ணல, கூகுளுக்கு தெரியாது எதுவுமே இருக்கான்னு சொல்லிட்டு நான் போய் கூகுளில் சர்ச் பண்ணும்போது எனக்கு தெரியுது மே 15, 2026 அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்துச்சு. ஓ, அப்போ ஃபேமிலிக்குன்னு ஒரு டே இருக்கா அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். இப்போ தான் ஒரு வாரம் தான் ஆச்சு நான் பார்த்து. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா மே 15 கரெக்டாக ஞாபகம் இருந்தது. மே 15 ஃபேமிலி டே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருந்தது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நானுமே ஸ்டேட்டஸ் ஸ்டோரி போஸ்ட்னு சொல்லி எல்லாமே நான் போட்டிருந்தேன். எல்லாருமே நிறைய பேர் பார்த்துருந்தாங்க, லைக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்னை பார்த்துட்டு கூட நிறைய பேர் வந்து வைக்கவே கிடையாது. அதுவுமே நான் நோட் பண்ணேன். சரி, யாராவது வந்து நம்ம பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படியும் கூட அவங்களுக்கு தெரியல போல இருக்கு. சரின்னு சொல்லிட்டு நான் விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த 2 விஷயத்த பற்றி பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ஒன்று வந்துட்டு ஃபேமிலி பற்றி. அதாவது எனக்கு கிடைச்ச மாதிரி ஃபேமிலி வந்து வேறு யாருக்குமே கிடைக்காது. நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்லுவேன், யாருக்குமே கிடைக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஃபேமிலி வந்து கடவுள் வந்துட்டு எனக்கு கொடுத்துருக்குறாரா அப்படின்னா, அதுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லணும் அந்த கடவுளுக்கு தான். ஏன்னா இப்படி ஒரு ஃபேமிலின்றது வந்து நிஜமாவே யாருக்குமே கிடைக்காது. அவ்வளோ பாசமாக வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா எங்களை பார்த்துக்கிறாங்க. 2 பேரையுமே வந்துட்டு ஈக்குவலாக பார்த்துப்பாங்க. சிலர் வீட்டில் வந்துட்டு ஒரு பிள்ளைய வந்துட்டு அம்மா பார்த்துக்கிறது, ஒரு பிள்ளைய வந்துட்டு அப்பா பார்த்துக்கிறது இப்படின்னு சொல்லிட்டாலும் சிலர் வீட்டிலலாம் இருப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அந்த பார்ஷியாலிட்டி கிடையாது. 2 பேத்துக்குமே ஈக்குவலாக என்ன செஞ்சாலும் ஈக்குவலாக, எது பாசமாக இருந்தாலும் ஈக்குவலாக, சண்டையாக இருந்தாலும் ஈக்குவலாக. சண்டை மீன்ஸ் எங்கள் 2 பேத்துக்குள்ளே வர சண்டை, ஓகேங்களா? எதுவாக இருந்தாலும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி வந்துட்டு காட் வந்து எனக்கு அமைச்சு கொடுத்துருக்கிறாருன்றதுல வந்து நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன்றதுல ரொம்ப சந்தோஷம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். வேற என் ஃபேமிலியை பற்றி சொல்லணும்னு இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஹாப்பி ஃபேமிலி டே. ஸோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஃபேமிலி டே. எவ்ரி மே 15ம் நீங்கள் வந்து சூப்பராக கொண்டாடுங்க. அந்த ஒரு நாள் தான் நம்ம ஃபேமிலிக்குன்னு இருக்கிறது. ஸோ அந்த ஃபேமிலி டேவை சிறப்பாக நீங்கள் கொண்டாடுங்க. அந்த உங்கள் ஃபேமிலிக்காக அந்த ஒரு நாளை நீங்கள் ஒதுக்கி பிடிச்சதெல்லாம் பண்ணி பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லணும்னா, இந்த 19 பர்த்டே கிஃப்ட்ஸை பற்றி எங்கள் அம்மா அப்பா பற்றி நான் சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? அதை பற்றி இப்போ நம்ம பேசிடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்காக 19 கிஃப்ட்ஸ் வந்து எங்கள் அம்மா அப்பா கொடுத்தாங்க. அதில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஈடு இணையே இல்லை. வேறு எதுவுமே ஈடு இணையே இல்லை. அப்படிப்பட்ட கிஃப்ட்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ரூ. 10 பொருளாக இருந்தாலும் சரி, ரூ. 10,000 மதிப்புள்ள பொருளாக இருந்தாலும் சரி, அது தங்கமாக இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, அது எங்கள் அம்மா அப்பா கொடுத்தது. ஸோ வந்துட்டு அதை நான் மனசார ஏற்றுக்குவேன். எனக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா கிஃப்ட்டே கொடுக்கலினாலுமே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா எங்கள் அம்மா அப்பா கிடச்சதே வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு தான். அதை வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்துட்டு எல்லாருமே இது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. என்னோட ரியல் லைஃப்பில் என்னோட ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க, என்னோட உலகமாக இருக்கிறாங்க அப்படின்னா எனக்கு எங்கள் அம்மா அப்பா மட்டும்தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் எனக்கு 19 கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஹாப்பி. சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா, அதாவது சின்ன வயசுலேருந்து நான் சொல்கிறேன், சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு எங்கள் 2 பேத்துக்குமே ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் வந்துட்டு எடுப்பாங்க. ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பேங்கிள்ஸு, இயரிங்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே மாதிரி. செப்பல் முதல் கொண்டு ஒரே மாதிரி தான். இப்போ கூட நாங்கள் ஒரே மாதிரி தான் வச்சுருக்கோம். சின்ன வயசில் ஆரம்பித்தது இப்போ வந்துட்டு எனக்கு 19 வயசு ஆகுது. இதனால் வரைக்குமே ஸ்லிப்பர் வரைக்குமே ஒரே மாதிரி தான் நாங்கள் போடுவோம்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் போட்டிருக்கிற இயரிங் கூட பார்த்துக்கோங்க. இதுவே மாதிரி என் தங்கச்சி வச்சுருப்பா.
ஸோ எல்லாமே ஒரே மாதிரி. இது மாதிரி பழக்கப்பட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு வேற மாதிரி போடுறதுக்கு பிடிக்கிறதே இல்லை. அதாவது கடைக்கு போனாலுமே இப்போ நாங்கள் வந்துட்டு இப்போ நைட் ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் போட்டிருப்போம். இந்த ட்ரெஸ் சேம் ட்ரெஸ் என் தங்கச்சிக்கிட்ட இருக்குது, சேம் மாடல் தான், இதே மாதிரி என் தங்கச்சிக்கிட்ட இருக்குது. இப்போ நாங்கள் கடைக்கு போனாலுமே பார்த்தீங்கன்னா ட்வின்ஸான்னு கேட்பாங்க. அதாவது நாங்கள் துணி கடைக்கு போவோம் இல்லைங்களா, ஒரே மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ட்வின்ஸா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ட்வின்ஸ் இல்லைங்க, ஒன்னே டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னால் சரி ஒரு டிசைன் தானே மாற்றி எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு ஏற்றுக்கவே முடியாது, நான் மாற்றி எடுக்கவே மாட்டேன்னு சொல்லிடுவேன். எங்கள் அம்மாவுக்கும் அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஸோ நாங்கள் வந்துட்டு மாற்றி ஒரு நாள் கூட எடுத்ததே இல்லை. இது வரைக்குமே எங்ககிட்ட ஒரு ட்ரெஸ்ஸு கூட ஒரே மாதிரி இல்லாமல் இது. எந்த ஃபங்க்ஷன் போனாலும் சரி நாங்கள் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்போம். கரண்ட் வேறு போயிடுச்சு, வந்துட்டு கரண்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் நாங்கள் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுவோம் தான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இந்த நாள் வரைக்குமே வந்துட்டு எல்லாமே ஒரே மாதிரி தான். எங்கள் அம்மா அப்பா வந்து இவ்வளோ கஷ்டத்துலேயுமே எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி எங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க, தீபாவளி செலிப்ரேட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க, பொங்கல் செலிப்ரேட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. இப்படி எங்களுக்காகவே வந்து இவ்வளோ பண்ணும்போது எனக்கு வந்துட்டு இவ்வளோ வருஷமாக இதை வந்துட்டு நான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி நான் ரியலைஸ் பண்ணல. அதாவது இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணதில்லை. இப்போ தான் வந்துட்டு எனக்கு இதாக ரியலைஸ் ஆகிட்டே வருது. ஸோ இவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்மளுக்காக. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம அம்மா அப்பாவுக்காக வந்துட்டு நம்ம சீக்கிரமாகவே வேலைக்கு போகணும், வேலைக்கு போய் நம்ம சம்பாரித்து அம்மா அப்பாவை வந்து நம்ம வீட்டிலேருந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கனவு வந்து நான் என் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ அது வந்துட்டு சீக்கிரமாகவே நிறைவேறணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வேறு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி அம்மா அப்பா வந்துட்டு யாருக்குமே கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து 1000ல் ஒருத்தருக்கு வேணால் கிடைக்கும்னு சொல்லலாம். அப்படியுமே கிடைக்கிற சான்ஸில் அப்படிப்பட்ட அம்மா அப்பாவை தான் வந்துட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ எங்களுக்காக ஒவ்வொன்றுமே பார்த்து செய்கிறாங்க. அப்படி பார்த்து செய்கிறவங்களுக்கு வந்துட்டு நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்கணும், எவ்வளோ பாசம் அப்படின்றத விட அவங்க பெருமைப்படுற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். ஓகேங்களா. அவங்களுக்கு எனக்கு எப்படின்னா இப்போ வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு ஒரு சின்ன வார்த்தை கூட, என்ன உன் பிள்ளை இப்படி வளர்த்திட்டியே, என்ன உன் பொண்ணு இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட கேட்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஸோ வீட்டில் வந்துட்டு சின்ன வேலைகள் வந்துட்டு நான் செய்யாமல் இருப்பேன், சிலதெல்லாம் மறந்துடுவேன். அதனால் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா சொல்கிறதுமே பார்த்தீங்கன்னா சில அட்வைஸ் வந்து எனக்கு கொடுப்பாங்க. அந்த அட்வைஸ் எல்லாம் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஸோ மற்ற யாருமே எனக்கு சொல்லக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். எங்கள் அம்மா அப்பாவுமே வந்துட்டு இதை வந்துட்டு எங்ககிட்ட சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு சொல்லும் போதே நீங்கள் வந்துட்டு கரெக்டாக இருந்துட்டீங்கன்னா தான் இப்போ வேறு இடத்துக்கு நீங்கள் போகும்போது நீங்கள் வந்து கரெக்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு அது எல்லாமே கரெக்டுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வந்து ரியலைஸ் ஆயிருக்கு. இப்படிப்பட்ட அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து குழந்தைகளாக இருக்கோம் அப்படின்றது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு இப்போ கொஞ்சம் வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்டு கிடையாது, எங்கள் அம்மா தான் வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்டு. ஆனால் வந்துட்டு சில நேரத்தில் எங்கள் அம்மா வந்து எப்பயுமே வந்துட்டு எந்த விஷயத்தில் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமோ அந்த விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, எந்த விஷயத்தில் வந்து சிரித்து பேசணுமோ அந்த விஷயத்தில் வந்து சிரித்து பேசுவாங்க. எனக்கு பேசவே வந்து அழகச்சு வருது. அப்போது எங்கள் அப்பா வந்து சொல்லுவார், நீங்கள் அதாவது ஏதாவது சொல்லும்போது வந்துட்டு எங்களுக்கு அழுகாட்சி வரும், அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பண்ணும்போது எங்கள் அப்பா சொல்வார். அம்மா வந்துட்டு இது வந்துட்டு ஃபஸ்ட் டைம் எங்கள் அப்பா தான் எங்ககிட்ட சொன்னார். அம்மா வந்துட்டு பாசம் இல்லைன்னு சொல்கிறீங்களே, அம்மா வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு ஒவ்வொரு விதமாக வந்துட்டு தன்னோட பாசத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க. அந்த மாதிரி தான் அம்மா வந்துட்டு அம்மாவோட பாசத்தை வந்துட்டு தன்னோட கோபத்து மூலியமா வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா தான் ஃபர்ஸ்ட் சொன்னார். இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்துட்டு நிறைய விஷயத்துல வந்து ஸ்ட்ரிக்ட் இல்லாமல் இருப்பார். நிறைய விஷயத்துல மீன்ஸ் எங்கள் அப்பா வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னா, எங்கள் அம்மா வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்டு, எங்கள் அப்பா வந்து சாஃப்டாக அந்த மாதிரி கேரக்டர். சரிங்களா. அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா வந்துட்டு இந்த விஷயத்த சொல்லும்போது தான் வந்துட்டு நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். அப்பா வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு இப்படி உங்கள் மேலே பாசம் இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா இப்போ வந்து உங்களுக்காக இதெல்லாம் பண்ணுவாங்களா. எங்களுக்கு ஒன்று அப்படின்னா, எனக்கு காய்ச்சல்னா, எனக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னாலே எங்கள் அம்மா வந்து கஷ்டப்படுவாங்க. அதை நான் நிறைய இடத்துல வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நினைப்பீங்க யார் வந்துட்டு தன்னோட குழந்தைங்களுக்கு வந்து கஷ்டம்னா ஃபீல் பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. நான் சொல்கிறது என்னன்னு சொல்லிட்டு சிலருக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட இடத்துலேருந்து பார்த்தா தான் என்னோட இது புரியும். அப்போ வந்துட்டு எங்களுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா எங்கள் அம்மா அப்பா வந்து ரொம்பவே வந்துட்டு
கஷ்டப்படுவாங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு என் மண்டைக்குள்ள வந்து சில நேரம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் உங்க அம்மா அப்பா வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிலும் பார்க்காம மழையும் பார்க்காம அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ அப்படி வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம எப்போதுமே உண்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கணும். என்றைக்குமே வந்துட்டு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம உதவி செய்யலைனாலுமே உபத்திரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு. எங்கள் அம்மா வந்து எங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு பெருமையை சேர்த்து கொடுக்கலைனாலுமே நம்ம வந்துட்டு கஷ்டத்தையும் அவங்களுக்கு அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி எதையுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் அதே தான் நான் சொல்கிறேன். ஒரு நாள் வந்துட்டு உங்கள் அம்மா அப்பா தூங்கும்போது அவங்களோட முகத்தை போய் பாருங்க. அவங்க எவ்வளோ வலி எவ்வளோ வேதனை இது எல்லாத்தையுமே வெயில் மழைன்னு எதையுமே பார்க்காம அவங்க கஷ்டப்படுறது யாருக்காக? அவங்கவுங்க குழந்தைங்களுக்காக. அதே மாதிரி எங்கள் அம்மா அப்பா கஷ்டப்படுறது யாருக்காக? எங்களுக்காக. இவ்வளோ வருஷமா எங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு நாள் போயிட்டு உங்கள் அம்மா அப்பா தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களோட முகத்தை பாருங்க. அவங்க முகத்தை பார்க்கும்போது எவ்வளோ பெரிய கல் நெஞ்ச மனசா இருந்தாலுமே அவங்க முகத்தை பார்க்கும்போது அப்படி ஒரு எப்படி சொல்றது சந்தோஷம் கலந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கும். நம்மளையே அறியாம நமக்குள்ள கண்ணீர் வரும். ஸோ அப்படிப்பட்ட அம்மா அப்பாவுக்கு வந்து என்றைக்குமே வந்துட்டு நம்ம துரோகம் செய்யணும், கெட்டது செய்யணும், அவங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. இந்த ஜென்ரேஷன் நான் சொல்கிறேன், நிறைய பேர் வந்துட்டு லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு தன்னோட அம்மா அப்பாவால் நிறைய பேர் வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு அப்படி ஏமாத்தாதீங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை போயிட்டு அந்த மாதிரி பாருங்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு வந்துட்டு நம்ம துரோகம் பண்ணணும் நம்ம நினைப்போமா அப்படின்றது அன்னைக்கு உங்களுக்கு தெரியும். அவங்க யாருக்காக ஒரு நிமிஷம் நீங்கள் உட்காந்து யோசிச்சு அவங்க யாருக்காக கஷ்டப்படுறாங்க, அவங்க யாருக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த லவ் அப்படின்றது மனசுக்குள்ளே வரவே வராது. இந்த உலகத்திலேயும் நம்மளை வந்துட்டு அளவு கடந்து பாசத்தோடையும் காதலோடையும் பார்க்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அம்மா அப்பா தான். தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணி ஏமாத்திராதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.